ஒரு அடிப்படை புரிதலே இல்லாமல் மாற்றி மாற்றி கத்திட்டு இருக்காங்க. ஓரிரு தினங்களுக்கு முன்னாடி சென்னையில் தென்னிந்திய மாநிலங்களினுடைய முதலமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்ட ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்கில் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ச. ஜோசப் விஜய் அவர்கள் பேசினது தான் இன்னைக்கு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கு. அதாவது தேர்தலுக்கு முன்னாடி நோ டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொன்ன தாவேகா இன்னைக்கு ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும் அப்படின்னு கேட்கறது தான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையா போச்சு. முதல்ல நம்ம எல்லாம் ஒன்று புரிஞ்சுக்கணும், டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று. இந்திய அரசியலமைப்பு சாசனம் படி நீ ஒவ்வொரு டைம் சென்சஸ் எடுக்கிறப்பவும் சென்சஸ் எடுத்ததுக்கு அப்புறமா டீலிமிட்டேஷன் நடத்தியே தீரணும். அப்படி நடத்த வேண்டாம் அப்படின்னா அதுக்கு நாம இந்திய அரசியலமைப்பு சாசனத்திலேயே ஒரு மாற்றம் கொண்டு வரணும். இந்த மாதிரியான ஒரு மாற்றம் ஏற்கனவே கொண்டு வந்திருக்காங்களா, கொண்டு வர முடியாதா அப்படின்னு கேட்டால் கொண்டு வர முடியும். அதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு. ஏற்கனவே 1971 அம்மையார் இந்திரா காந்தி அவர்களின் ஆட்சி காலத்தில் இது போன்ற ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து 2026 வரைக்கும் அந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறத ஹோல்டு பண்ணி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு 2026 வந்துட்டதுனால தான் இன்னைக்கு திரும்ப அந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற பிரச்சனை வருது. இப்போ நம்ம தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் பேசின பேச்சுக்கு வருவோம். என்ன சொன்னாரு? ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும், தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த 7.3% அப்படிங்கிறத அப்படியே கொடுத்துருங்க, அதில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் அவர் கேட்டார். உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னா, எடுத்துக்காட்டுக்கு தென்னிந்தியாவில் 35% நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வட இந்தியாவில் ஒரு 65% நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாமே. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நிச்சயமா நார்த்தில் மட்டும் ஜெயிச்சா மத்தியில் ஆட்சி அமைச்சரலாம் அப்படிங்கிற நிலைமையா இருக்கு இல்லை இல்லையா? இன்னைக்கும் கொஞ்சம் புடி அப்படிங்கிறது சவுத் இந்தியா கையில் இருக்கு இல்லையா? அதே போல அந்த பெர்சன்டேஜில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. டீலிமிட்டேஷனுக்கு அப்புறமும் அதே 35% சவுத் இந்தியா ஹோல்ட் பண்ணுது. அப்படிங்கிறப்போ எப்படி நார்த் இந்தியாவில் மட்டும் ஜெயிச்சா மத்தியில் ஆட்சி அமைச்சரலாம் அப்படிங்கிற மாதிரியான டீலிமிட்டேஷன் அவங்களால பண்ண முடியும்? இது பேசிக்காக நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். இதை தாண்டி இதில் பல கோல்மால்களை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக 100% வாய்ப்பு இருக்குது. மத்தியில் இருக்கக்கூடியவங்க நிச்சயமா அதை பண்ணுவாங்க. அப்படி ஏதாவது தமிழர்களுக்கும் தமிழர் நலனுக்கும் தென்னிந்தியாவுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுதுங்கிற பட்சத்தில் எதிர்கட்சியானவங்களும் சரி ஆளுங்கட்சியானவங்களும் சரி சேர்ந்து கொடி பிடிப்போம், சேர்ந்து போராடுவோம், சேர்ந்து மக்களுக்கு நல்லது செய்வோம்.